திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா. வள்ளி தெய்வானை மணவாளா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, ஓம் முருகா போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. கந்தசஷ்டியின் 5ஆம் நாள் நிறைவடைந்த நிலையில் 6ஆம் நாளான சூரசம்காரம் நடைபெற உள்ளது. முருகப்பெருமான் சூரனை வதம் செய்து தேவர்களை காத்த நாள். கந்தசஷ்டியின் அனைத்து நாட்களும் விரதம் இருக்க முடியாதவர்கள் சஷ்டி திதியான 6வது நாளில் ஒரு நாள் மட்டும் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடலாம். ஒரு நாள் சஷ்டி விரதம் இருக்க நினைப்பவர்கள் இந்த 6வது நாளில் அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு காப்பு கட்டுவதாக இருந்தால் அருகிலுள்ள கோயிலுக்கு சென்று காப்பு கட்டி கொள்ளலாம். காலை 6 மணி முதல் 7 மணிக்குள் காப்பு கட்டி கொண்டு அதிகாலையில் விரதத்தை துவங்கிவிட வேண்டும். கந்தசஷ்டியின் 5ஆம் நாள் நிறைவடைந்த நிலையில் 6வது நாள் நாளை சூரசம்காரம் நடைபெற உள்ளது. முருகப்பெருமானை சூரனை வதம் செய்து தேவர்களை காத்த நாள். கந்தசஷ்டியின் அனைத்து நாட்களும் விரதம் இருக்க முடியாதவர்கள் சஷ்டி திதியான 6வது நாளில் ஒரு நாள் மட்டும் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடலாம். 6வது நாள் இந்த ஒரு நாள் விரதம் இருப்பவர்கள் என்ன செய்ய வேண்டும்? ஒரு நாள் சஷ்டி விரதம் இருக்க நினைப்பவர்கள் இந்த 6வது நாளில் அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு காப்பு கட்டுவதாக இருந்தால் அருகிலுள்ள கோயிலுக்கு சென்று காப்பு கட்டி கொள்ளலாம். காலை 6 மணி முதல் 7 மணிக்குள் காப்பு கட்டி கொண்டு அதிகாலையில் விரதத்தை துவங்கி விட வேண்டும். காப்பு கட்டாமல் இருப்பவர்கள் ஒரு நாள் விரதம் இருப்பவர்கள் காலையில் விரதத்தை துவங்கி விட வேண்டும். நாள் முழுதும் தண்ணீரை தவிர வேறு எந்த உணவும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. எத்தனை விளக்கேற்ற வேண்டும்? குழந்தைக்காக அல்லது வேறு காரணத்துக்காக சிகிச்சை எடுத்துக்கொண்டு மருந்து சாப்பிட வேண்டும் என்பவர்கள் பால் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம். அஷ்டகோண கோலம் அமைத்து அதில் 6 நெய் விளக்குகளை ஏற்ற வேண்டும். அஷ்டகோணம் கோலம் என்பது நாம் நினைத்த எண்ணம் நிறைவேற்றி தரக்கூடிய சக்தி வாய்ந்ததாகும். இன்று காலை மாலை 2 வேளையும் அஷ்டகோண கோலம் நினைத்த எண்ணம் நிறைவேற்றி தரக்கூடிய சக்தி வாய்ந்ததாகும். இன்று காலை மாலை 2 வேளையும் அஷ்டகோண கோலத்தின் மீது விளக்கேற்றி வழிபட வேண்டும். நைவேத்தியம் என்ன செய்ய வேண்டும்? இன்று முருகப்பெருமானுக்கு சர்க்கரை பொங்கல், தயிர் சாதம் ஆகியவை நைவேத்தியமாக படைக்க வேண்டும். முடிந்தவர்கள் 6 வகையான சாதங்களை படைத்து வழிபடலாம். ஆனால் அவற்றின் சர்க்கரை பொங்கல், தயிர் சாதம் நிச்சயமாக இடம்பெற வேண்டும். அதோடு ஒரு பெரிய டம்ளரில் காய்ச்சிய பாலுடன் நாட்டு சர்க்கரை அல்லது தேன் கலந்து சுவாமிக்கு நைவேத்தியமாக படைத்து வழிபட வேண்டும். திருச்செந்தூரில் மாலை 4 மணிக்கு மேல் சூரசம்காரம் நடைபெறும் சமயம் வழிபாட்டுக்கு மிக உகந்த நேரமாகும். கந்தசஷ்டி விழா கொண்டாடப்படுவதன் காரணம் என்ன? பாராயணங்கள் என்ன சொல்ல வேண்டும்? கந்தசஷ்டி விரதம் நாம் இருப்பதால் நமக்கு திருமண தடை, குழந்தை பாக்கியம், வேலை வாய்ப்பு ஆகியவை அனைத்தும் நமக்கு கிடைக்கும். உடலின் நோய்களால் கஷ்டப்படுபவர்கள் முருகப்பெருமானை வழிபடுவதன் மூலம் அவர்களுடைய நோய்கள் நீங்கி உடல் நலம் பெறுவார்கள். நிறைவு செய்யும் முறை. விரதம் நிறைவு செய்யும் முறை. சூரசம்காரத்தின் போது சூரனின் தலை விழுந்த பிறகு விரதம் இருப்பவர்கள் அனைவரும் கண்டிப்பாக குளிக்க வேண்டும். குளித்து முடித்த பிறகு நெய்வேத்தியம் வைத்து படைக்க வேண்டும். ஒரு நாள் விரதம் இருப்பவர்கள் சுவாமிக்கு நெய்வேத்தியம் வைத்து பாலை குடித்து சர்க்கரை பொங்கல் சிறிதளவு எடுத்து சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும். முழு சஷ்டி விரதம் அதாவது 7 நாட்களும் விரதம் இருப்பவர்கள் நெய்வேத்தியம் பாலை குடித்துவிட்டு
சர்க்கரை பொங்கல் சிறிதளவு எடுத்து சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். முழு சஷ்டி விரதம், அதாவது 7 நாட்களும் விரதம் இருப்பவர்கள் நெய்வேத்தியத்தை பாலை குடித்துவிட்டு விரதத்தை தொடரலாம். சொல்ல வேண்டிய பாடல். ஒரு சிலர் சூரசம்காரம் முடிந்தவுடன் விரதத்தை நிறைவு செய்வது வழக்கமாக கொண்டிருப்பார்கள். அவர்கள் சாம்பார், பொரியல், கூட்டு போன்றவற்றை வைத்து இலை போட்டு சாப்பிட்டு விரதத்தை முடித்து கொள்ளலாம். சூரசம்காரம் அன்று மாலை நேரத்தில் முருகன் பாடல் பாடி வழிபாடு செய்ய வேண்டும். திருச்செந்தூர் தலத்துக்குரிய கந்தசஷ்டி கவசமான சஷ்டியை நோக்க சரவண பவனா என்ற பாடல் பாராயணம் செய்ய வேண்டும். இன்று என்ன தானம் செய்ய வேண்டும், என்ன அர்ச்சனை செய்ய வேண்டும்? இன்று முருகப்பெருமானுக்கு வில்வ இலை கொண்டு அர்ச்சனை செய்தால் மிகவும் விசேஷமானது. இன்று முருகப்பெருமானுக்கு வில்வ அர்ச்சனை செய்வது வழிபடுவது மிகவும் விசேஷமானது. சூரசம்ஹாரத்திற்கு செல்லும் முருகனுக்கு எலுமிச்சம்பழ மாலை சாற்றி வழிபடலாம். வீட்டில் நைவேத்தியமாக செய்து வழிபட்ட சர்க்கரை பொங்கல், தயிர் சாதம் அருகிலுள்ள கோயிலுக்கு சென்று அங்கு உள்ளவர்களுக்கு தானமாக வழங்கலாம். இந்த பதிவை பார்த்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வீரவேல் முருகனுக்கு அரோகரா. கந்தவேல் முருகனுக்கு அரோகரா. முருகனுக்கு அரோகரா. ஓம் சரவண பவ.